தஞ்சை பெரிய கோயிலில் மாமன்னன் ராஜராஜ சோழனின் சதய விழா கோலாகலமாக நடந்து வருகிறது. இதுகுறித்த நேரலை காட்சிகளை நாம் தற்போது பார்த்து வருகிறோம். நாட்டுப்புற கலை நிகழ்ச்சிகளுடன் விமரிசையாக விழாவானது தொடங்கி நடந்து வருகிறது. திரளானோர் இந்த விழாவில் உற்சாகத்துடன் பங்கேற்று வருகின்றனர். 400 நாட்டிய கலைஞர்கள் பங்கு பெற்ற புஷ்பாஞ்சலி நாட்டிய நிகழ்ச்சியும் நடைபெற்று வருகிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் சரவணன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சரவணன், கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம் ரூபி. தஞ்சாவூர் உலக புகழ்பெற்ற தஞ்சை பெரிய கோயிலின் மாமன்னன் ராஜராஜ சோழனின் சதய விழா நாட்டுப்புற கலை நிகழ்ச்சி தொடங்கியது. உலக புகழ்பெற்ற தஞ்சை பெரிய கோவிலை எழுப்பிய தஞ்சை ஆண்ட மாமன்னன் ராஜராஜ சோழனின் 1040வது ஆண்டு சதய விழா இன்றும் நாளையும் நிகழ்ச்சிகள் தொடங்கி இருக்கின்றன. தஞ்சை பெரிய கோவில் வளாகத்தில் வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது. இவ்விழாவில் தொடக்க நாளான இன்று கலை பண்பாட்டுத்துறை சார்பில் தஞ்சாவூர் மண்டல சார்பிலும் தஞ்சை அரமண வளாகத்திலிருந்து கலை நிகழ்ச்சியோடு பேரணியாக வலம் வந்து தஞ்சை பெரிய கோவில் நந்தி மண்டபத்தில் நிறைவடைந்தது. இப்பேரணியில் கொம்பு வாத்தியம், சிலம்பாட்டம், புலியாட்டம், கும்மியாட்டம், கோலாட்டம், ஒயிலாட்டம், தப்பாட்டம், பொய்க்கால் குதிரையாட்டம், நையாண்டி மேளம், நாதசுரம், தவில், கரகாட்டம், மாடு ஆட்டம், மயிலாட்டம், தேவகோல நடனங்களும் சிவன், பார்வதி, காளி, பச்சைக்காளி, பவளக்காளி என அரக்கன், கருப்பு, யமதபன் வேடங்களிலும் வள்ளி திருமண வேடத்திலும் வலம் வந்தன. நிகழ்வு பம்பை, கை, சிலம்பாட்டமும் மற்றும் பெரிய மேளம் என்று கலைகளில் 250க்கும் மேற்பட்ட கலைஞர்களையும் கொண்டு கலைஞர் ஊர்வல பேரணி நடைபெற்றது. மேலும் அக்கால ராஜராஜ சோழனின் நகர்வலத்தை இக்கால தலைமுறைக்கு நினைவுபடுத்தும் வகையிலும் குதிரை பூட்டப்பட்டு தங்கரத ராஜராஜ சோழன் வேடம், அமைச்சர்கள் வேடம், வாயிலாக வேடம் ஆகியவற்றையும் கலைஞர்கள் பங்கு பெற்று ஊர்வலம் நிகழ்ச்சியும் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் பல்வேறு தலைவர்கள் கலந்து கொண்டனர். MP முரசரி, சந்திரசேகர், மேயர் உள்ளிட்ட பல்வேறு தலைவர்களும் கலந்து கொண்டனர். அரண்மனை தேவஸ்தானம் நிகழ்ச்சிக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதால் மேலும் இன்னும் சிறிது நேரத்தில் 1040 கலைஞர் கொண்ட பரதநாட்டியம் தொடங்க உள்ளது. ரூபி, தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி சரவணன்.